பரிகாசத்தினால் உண்டான துக்கம், இப்படி நிறைய அவருடைய வாழ்க்கையில துக்கத்திற்கு மேல் துக்கம். ஆண்டவர் ஒரு நாள் அந்த துக்கத்துல இருந்து மீட்டு எடுத்து அவரை உயர்த்தினார். 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்து உங்களுக்கும் அப்படி செய்வார். இந்த துக்கத்திலிருந்து நீங்க மீட்கப்படுவீங்க, இந்த துக்கத்திலிருந்து ரட்சிக்கப்படுவீங்க. ஏன் தெரியுமா? இயேசு சிலுவையில நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாடுகளை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் துக்கத்தை சிலுவையில் அவர் சுமந்து முடித்து விட்டார். கட்டாயம் உங்களுடைய துக்கத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள். இப்போ என்னோடு கூட சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபிங்க. உங்களுடைய துக்கம் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதை காண்பீங்க. ஜெபிக்கிறீங்களா? இயேசுவே, நீ துக்கத்திலிருந்து ரட்சித்து உயர்த்துகிற தேவன் என்பதை இவருடைய வாழ்க்கையில விளங்க பண்ணும். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.